நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை ஈசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் இன்டெகிரல்ஸ் இந்த யூனிட் 3ல நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம எடுத்து சால்வ் பண்ண போறோம். அதாவது ஃபோரியர் சீரிஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து இன்னைக்கு நம்ம டே 4ல இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எடுத்து நம்ம வந்து ப்ராப்ளம் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ்ல நம்ம ஒரு 3 டாபிக் எடுத்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்போம். அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல போய் நீங்க வந்து பாத்துக்கலாம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம தியரி பார்ட், டெஃபினிஷன் இது எல்லாமே எடுத்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்போம். இன்னைக்கு நம்ம இதை வந்து நம்ம ஒரு 4 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். அதாவது பார்ட் 7ல பாத்தீங்கன்னா ஃபோரியர் சீரிஸ், இதை பேஸ் பண்ணி இதுல நம்ம என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்ட் 7ல பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 8ல ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். பார்ட் 9ல பாத்தீங்கன்னா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம், இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். பார்ட் 10ல பாத்தீங்கன்னா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம், இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது ஒவ்வொன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டி, ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டி. இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நம்ம வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம வந்து பார்ப்போம். இந்த டே 4ல பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம 4 டாபிக்கையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1 டேல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பிளான் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோரியர் சீரிஸுக்கு 5 டேஸ் நம்ம வந்து அலாட் பண்ணிருப்போம். ஆல்ரெடி 3 டேஸ்ல நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து டாபிக் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இன்னைக்கு 4th டேல இந்த 4 பார்ட்டையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபோரியர் சீரிஸ் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இன்னையோட டே 4ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இதை அப்படியே ஒரு 1 டைம் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் தான் நம்ம வந்து பண்ண போறோம். நம்மளோட வீடியோவை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 யூனிட்டுக்குமே நம்ம வந்து ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம இப்போ 10 யூனிட்டுக்குமே நம்ம வந்து ஃபுல்லா நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதனால நம்மளோட சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே வாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்ட் 7ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் தான் என்ன எடுத்திருக்கோம் நம்ம ஃபோரியர் சீரிஸ். இதுல நம்ம என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபோரியர் சீரிஸ் இன் நம்ம என்ன பாக்குறோம் 0,2π, அடுத்து பாத்தீங்கன்னா 0,2l, அடுத்த இன்டர்வல் பாத்தீங்கன்னா -π, நெக்ஸ்ட் -l, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ் பாத்தீங்கன்னா 0,π, இன்னொன்னு இன்டர்வல் பாத்தீங்கன்னா 0,l, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்சிவல்ஸ் ஃபார்முலா, ஃபைனலா பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ். இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு பார்ட் 7ல ப்ராப்ளம்ஸ் ஆன் ஃபோரியர் சீரிஸ் இந்த டாபிக் கீழே இந்த சப்ஹெட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 0,2π, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 0,2l, -π, -l, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் லென்த் சீரிஸ் அப்படின்னு படிப்போம். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் லென்த் சீரிஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த 0,2πல இருந்து -l வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் லென்த் சீரிஸ் அப்படின்னு படிப்போம். இந்த 0,π 0,l அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஃப் லென்த் சீரிஸ் அப்படின்னு படிப்போம் நம்ம. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொசைன் சீரிஸ், சைன் சீரிஸ் அப்படின்னு 2 இது பார்ப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பர்சிவல்ஸ் ஃபார்முலா, இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம். அதாவது இந்த டிடக்ஷன் பார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பர்சிவல்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டிடக்ஷன் பார்ட் நம்ம வந்து கேட்பாங்க. அதையுமே நம்ம வந்து ஒரு 2 ப்ராப்ளம் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணிருக்கிறோம். இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதோட ஃபார்முலாஸ், இதோட ப்ராப்பர்ட்டிஸ், இதை பேஸ் பண்ணி வர ரிசல்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ண போறோம். இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்ட் 7ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபோரியர் சீரிஸை பேஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா the function f of x, the Fourier series represented in the interval c, c+2π, அடுத்து பாத்தீங்கன்னா c, c+2l. ஜென்ரலா நம்ம வந்து ஒரு இன்டர்வல் எடுத்திருக்கிறோம். இந்த இன்டர்வல்ல ஜென்ரலா நம்ம எப்படி வந்து டிஃபைன் பண்றோம் ஒரு ஃபோரியர் சீரிஸ் அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா c, c+2π, இதுல நம்ம f of x ஈக்குவல் நம்ம என்ன எடுத்திருக்கோம் a0/2 summation n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. இதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் ஃபோரியர் சீரிஸ். இப்ப இதுல இந்த a0, an, bn இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்திருப்போம் 1/π
இன்டகிரல் சி டு சி பிளஸ் 2 பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அதே எஃப் ஆஃப் எக்ஸோட காஸ் என்எக்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஏஎன் வரும். அதே எஃப் ஆஃப் எக்ஸோட சைன் என்எக்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பிஎன் கிடைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சி கமா சி பிளஸ் 2 பை. ஸோ இதே இது லென்த் சி கமா சி பிளஸ் 2எல் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஸோ இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் அதே தான் வரும். ஏ0 பை 2 ஏஎன் காஸ் என்எக்ஸ் பிஎன் சைன் என்எக்ஸ் வரும். ஏ0ல பாத்தீங்க அப்படின்னா பை வர இடத்துல அப்படியே எல் வரும். 1 பை எல் சி பிளஸ் 2எல். ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த இது முக்கியம், காஸ் என் பை எக்ஸ் பை எல் வரும். ஸோ பிஎன்ல பாத்தீங்கன்னா சைன் என் பை எக்ஸ் பை எல் வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோரியர் சீரீஸ்ல so the general interval c c plus 2 pi c c plus 2l அப்படின்றதுக்கு நம்ம வந்து டிஃபைன் பண்ணிருப்போம். இப்போ இதே இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ். சோ இதுல நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா c c plus 2 pi அப்படின்னா the ஃபார்முலா என்னது, f of x equal to n equal to minus infinity plus infinity. சோ இங்க நமக்கு என்ன கிடைக்கும்னா cn e power inx. சோ இந்த cn அப்படின்றது தான் இங்க கண்டுபிடிக்கிறது இங்க ஃபார்முலா எடுத்திருப்போம். 1 by 2 pi c2 c plus 2 pi f of x இந்த இடத்துல என்ன வரணும், e power minus inx dx அப்படின்னு வரணும். இப்போ இதே இது c c plus 2l அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா so the function f of x equal to the complex form of Fourier series நமக்கு என்ன கிடைக்கும், minus infinity plus infinity cn e power i nx ன்றதுல pi x by l அப்படின்னு வரும். e power in pi x by l வரும். சோ அதே இங்க cn கண்டுபிடிக்கிறதுல பாத்தீங்கன்னா e power minus என்ன கிடைக்கும் நமக்கு, i n pi x by l into dx அப்படின்னு வரும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சோ வந்து ஃபார்முலா, சோ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஃபோரியர் சீரிஸ் வந்து இந்த இன்டர்வல்ல நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்றதுக்கு சோ f of x ஃபோரியர் சீரிஸோட ஃபார்முலா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா a0 an bn ஓட ஃபார்முலா. இப்போ இதுல இந்த c யோட வேல்யூவை நம்ம வந்து சேஞ்ச் பண்றோம்னு வச்சுங்க, இன்டர்வல் வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். அதாவது 0 to 2 pi minus l to l, அதே மாதிரி பாத்தீங்கன்னா minus pi to pi. சோ இந்த மாதிரி நம்ம வந்து இன்டர்வலை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சோ அதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குது அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓகேவா? நீங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா the Fourier series இந்த இன்டர்வல் 0, 2 pi, அடுத்து பாத்தீங்கன்னா 0, 2l, சோ அடுத்து பாத்தீங்கன்னா minus pi, pi, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா minus l, l. சோ இது எல்லாமே நம்ம என்னன்னு பார்த்தோம், ஃபுல் லென்த்னு பார்த்தோமா, ஃபுல் லென்த் ஃபோரியர் சீரிஸ் அப்படின்னு பார்த்தோம். சோ இதோட ஃபார்முலா தான் இங்க நம்ம வந்து டேபிள்ல கொடுத்துருக்கோம். சோ இந்த டேபிள்ல உள்ள ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பின்னாடி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். சோ அதனால இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா 0, 2 pi, இங்க நமக்கு என்ன ஃபார்முலா எடுத்திருக்கோம், ஃபோரியர் சீரிஸ் f of x equal to a0 by 2 summation n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. சோ இதுல இங்க a0 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, an கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, அடுத்து பாத்தீங்கன்னா bn கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கொடுத்திருப்போம். சோ இது வந்து இன்டர்வல் 0, 2 pi. சோ இதே மாதிரி 0, 2l க்கு இங்க f of x ஃபார்முலா இருக்கும். அதாவது a0 by 2 n equal to 1 to infinity an cos n pi x by l bn sin n pi x by l. சோ இதுல a0 கண்டுபிடிக்க ஃபார்முலா, an கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா bn கண்டுபிடிக்கணும். சோ இதுல பாத்தீங்கன்னா minus pi, pi. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சோ ஒரு இன்டர்வல் minus pi, pi, அதே மாதிரி minus l, l. சோ இந்த இன்டர்வல்ல வந்துச்சு அப்படின்னா முதல்ல கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனை f of x நம்ம வந்து செக் பண்ணணும். செக் பண்ணி ஆட் ஃபங்க்ஷனா இருக்குதா ஈவன் ஃபங்க்ஷன் இருக்குதா அப்படின்னு முதல்ல செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இன்டெகிரல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்ப நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா சோ இந்த இன்டர்வலுக்கு எல்லாம் செக் பண்ணக்கூடாது. 0, 2 pi 0, 2l, அதே மாதிரி அடுத்து பார்ப்போம் நம்ம ஹாஃப் ரேஞ்ச் சீரிஸ்ல 0, pi 0, l ன்னு பார்ப்போம். சோ அங்கெல்லாம் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எப்ப செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்டர்வல் minus pi to pi லயும் minus l to l லயும் ஃபர்ஸ்ட் நம்ம எப்ப நம்ம கண்டுபிடிச்சாலுமே எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் f of x கொடுத்திருக்கிறது ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா முதல்ல செக் பண்ணிருங்க. இப்போ இதுல f of x அப்படின்றது ஆட் ஃபங்க்ஷனா இருந்துச்சு அப்படின்னா சோ இங்க கவனிங்க, f of x ன்றது ஆட் ஃபங்க்ஷனா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா a0 வேல்யூ நமக்கு என்ன ஆயிரும், 0. சோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா an வேல்யூ பாத்தீங்கன்னா 0 ஆயிரும். f of x equal to எப்ப நமக்கு 0 ஆகும், ஆட் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா a0 வேல்யூ an வேல்யூ 0. சோ இந்த இடத்துல நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை. இதே இது f of x bn அதாவது f of x ஈவன் ஃபங்க்ஷனா இருந்துச்சு அப்படின்னா bn வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும், 0. சோ அப்ப நம்ம வந்து bn கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப ஒரு ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா டைரக்டா a0 an 0ன்னு எழுதிடலாம். கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதிடலாம், bn வேல்யூ 0. சோ இதே தான் இங்கேயும் நம்ம பார்த்திருப்போம் minus l to l ல. சோ அப்ப நம்ம கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா செக் பண்றப்ப சோ கண்டிப்பா இந்த லிமிட் எப்ப நம்ம செக் பண்ணணும், minus pi to pi லயும், சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா minus l to l லயும்.
சோ ஃபார்முலா இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்கோம். A0 ஃபார்முலா, AN ஃபார்முலா, BN ஃபார்முலா. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் லென்த் ஃபோரியர் சீரிஸோட சோ நமக்கு வந்து ஃபார்முலா A0 கண்டுபிடிக்கிறதுக்கு, AN கண்டுபிடிக்கிறதுக்கு, BN கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கொடுத்துருப்போம். சோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா எந்த வேல்யூ 0 ஆகும் அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து நோட் பண்ணிருப்போம். சோ இந்த டேபிள நம்ம ஜஸ்ட் ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் போடுறப்போ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஆஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ், அதாவது 0, சோ அடுத்து பாத்தீங்கன்னா 0, L. சோ இதை வந்து நம்ம வந்து ஆஃப் லென்த் சீரிஸ் அப்படின்னு ஃபோரியர் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்ம முன்னாடி பார்த்தா 0 to 2π, 0 to 2L, -L to L, அதே மாதிரி பாத்தீங்கன்னா -π to π, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் லென்த் சீரிஸ் அப்படின்னு பார்ப்போம். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த 0 to πல சோ ரெண்டு தான் பார்ப்போம். ஒன்னு பாத்தீங்கன்னா கொசைன் சீரிஸ் அப்படின்னு பார்ப்போம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சைன் சீரிஸ் அப்படின்னு பார்ப்போம். கொசைன் சீரிஸ்ல நமக்கு எது மட்டும் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் அப்படின்னா A0 to AN மட்டும் தான் கண்டுபிடிப்போம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த BN வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்க மாட்டோம். சோ இங்க நமக்கு என்ன ஃபார்முலா A0/2 summation n = 1 to infinity எது மட்டும் தான் வரும், AN cos nx A0 மட்டும் தான் வரும். கொசைன் சீரிஸ்ல BN வேல்யூ வராது. இங்க நம்ம கொடுத்திருப்போம் A0 ஃபார்முலா, AN கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கொடுத்திருப்போம். இதே இது சைன் சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா A0 AN நமக்கு வந்து வராது. ஒன்லி எது மட்டும் தான் வரும், BN மட்டும் தான் வரும். சோ இங்க f of x பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலா, BN sin nx வருதா. இப்போ இந்த BN கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்க நம்ம வந்து ஃபார்முலா கொடுத்திருப்போம். சோ இதே தான் நம்ம 0, Lக்கும் சோ அடுத்து பாத்தீங்கன்னா 0, Lல கொசைன் சீரிஸ் பார்ப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைன் சீரிஸ், இதுல f of x ஓட ஃபார்முலா A0 AN கொடுத்திருப்போம். இந்த இடத்துல BN நம்ம வந்து கண்டுபிடிக்க மாட்டோம். அதே மாதிரி சைன் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா A0 AN வராது, BN மட்டும் கண்டுபிடிப்போம். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபோரியர் சீரிஸ்ல நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தேவைப்படுற ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு டேபிள்ல ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து கொடுத்திருப்போம். சோ இந்த டேபிள ஜஸ்ட் நீங்க இதே மாதிரி இன்வால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப இந்த ஃபார்முலா நமக்கு வந்து மறக்காம இருக்கும். சோ கண்டிப்பா ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா பர்சிவல்ஸ் ஃபார்முலா. சோ இந்த பர்சிவல்ஸ் ஃபார்முலா பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபுல் லென்த் இன்டர்வலுக்கு பர்சிவல்ஸ் ஃபார்முலா பார்க்கறோம். அதாவது 0 to 2π, சோ அடுத்து பாத்தீங்கன்னா 0, 2L, -π, அடுத்து பாத்தீங்கன்னா -L, சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்திருப்போம், நம்ம ஃபுல் லென்த் இன்டர்வல் அப்படின்னு பார்த்திருப்போம். சோ இதே மாதிரி ஹாஃப் லென்த் இன்டர்வலுக்கு பர்சிவல் ஃபார்முலா என்னன்றதை பார்ப்போம். இப்போ இதுல 0, 2π அப்படின்னா இந்த பர்சிவல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1/π இன்டகிரல் 0 to 2π f of x whole square dx equal to நமக்கு என்ன வரணும், A0/2 summation n = 1 to infinity என்ன வரும் நமக்கு, AN² plus BN². இதே இது பாத்தீங்கன்னா 0, 2L, சோ அந்த இடத்துல பை வர இடத்துல அப்படியே நமக்கு என்ன வரும்னா L வரும். சோ ரிமைனிங் ஃபார்முலாஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். -π to πலயும் பாத்தீங்கன்னா 1/π அதே ஃபார்முலா தான் வரும் இங்க நமக்கு. சோ அடுத்து -L to L பாத்தீங்கன்னா பை வர இடத்துல அப்படியே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா L வரும். சோ இந்த ஃபார்முலா ஏதாச்சும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த டிடக்ஷன் பார்ட்ல நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு அந்த டிடக்ஷன் பார்ட்ல வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சோ இந்த பர்சிவல்ஸ் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அங்க கண்டுபிடிப்போம். சோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்சிவல்ஸ் ஃபார்முலா வந்து நமக்கு வந்து ஞாபகத்துல இருக்கணும். சோ அதனால இந்த ஃபுல் லென்த் இன்டர்வலோட பர்சிவல்ஸ் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ஹாஃப் லென்த் இன்டர்வலோட பர்சிவல்ஸ் ஃபார்முலா. சோ இங்க கவனிங்க, பர்சிவல்ஸ் ஃபார்முலா என்ன பாக்குறோம் நம்ம 0, π, இன்னொன்னு பாத்தீங்கன்னா 0, L. சோ இது வந்து நம்ம ஹாஃப் லென்த் இன்டர்வல் அப்படின்னு பார்ப்போமா. இப்ப ஹாஃப் லென்த் இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா 0, πல ஒன்னு கொசைன் அப்படின்னு படிப்போம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சைன். சோ இந்த கொசைன் சீரிஸுக்கும் சைன் சீரிஸுக்குமே பாத்தீங்க அப்படின்னா பர்சிவல்ஸ் ஃபார்முலா. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 1/π அப்படின்னு படிச்சிருப்போம். சோ இங்க பாத்தீங்கன்னா 2/π அப்படின்னு வரும். 2/π இன்டகிரல் 0 to π f of x whole square dx. இங்க கொசைன் அப்படின்னா ஒன்லி A0 எது மட்டும் தான் வரும், AN மட்டும் வரும். சைன் சீரிஸ்ல எது மட்டும் தான் வரும்னு பார்த்தோம் நம்ம, BN மட்டும் தானே வரும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 2/π இன்டகிரல் 0 to π f of x whole square equal to summation BN² அப்படின்னு வரும். சோ இதே ஃபார்முலா தான் 0 to L கொசைன் சீரிஸ் சைன் சீரிஸுக்கு இங்க நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோமோ அந்த பைக்கு பதிலா இங்க நமக்கு என்ன கிடைக்கும், L அப்படின்னு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ். எங்க பார்க்கறோம் நம்ம 0, 2π, 0, 2L, -π, π, -L, L, 0, π, அடுத்து பாத்தீங்கன்னா 0, L. சோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபோரியர் சீரிஸோட ஃபுல்லா ஃபார்முலா பார்த்திருப்போம். சோ ஃபோரியர் சீரிஸோட ஃபார்முலா பர்சிவல்ஸ் ஃபார்முலா பார்த்திருப்போம். சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ். சோ இதுல இந்த இன்டர்வல் எல்லாமே அதே தான் பார்த்திருப்போம். 0, 2π, 0, 2L,
மைனஸ் பை கமா பை மைனஸ் எல் கமா எல். ஸோ இது எல்லாமே ஃபுல் லென்த் இன்டர்வல் பார்ப்போம். ஸோ இந்த 0 கமா பை 0 கமா எல் அப்படின்றது வந்து ஹாஃப் லென்த் இன்டர்வல் அப்படின்னு பார்ப்போம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபோரியர் சீரிஸோட ஃபார்முலா f of x equal to summation n equal to minus infinity to plus infinity என்ன வரும் நமக்கு cn e power inx. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த 0 to 2 pi அதே மாதிரி minus pi to pi. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 0 to pi. சோ இது மூணுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து f of x ஓட இது பாத்தீங்கன்னா சேம் தான். சோ minus pi to pi லயும் 0 to pi லயும் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 0 to 2 pi. சோ இது மூணுத்துக்குமே பாத்தீங்கன்னா f of x ஓட வேல்யூ சேம் தான். சோ இந்த cn கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க ஃபார்முலா கொடுத்திருப்போம் 1 by 2 pi 0 to 2 pi f of x என்னன்னு கொடுத்திருப்போம் நம்ம e power minus inx into dx அப்படின்னு வரணும். இப்ப இதே மாதிரி minus pi to pi க்கு பாருங்க அதே தான் வந்திருக்கு இங்க 1 by 2 pi minus pi to pi f of x e power minus inx dx. எது மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கும் இன்டர்வல் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கும். இங்க 0 to 2 pi னா இன்டர்வல் 0 to 2 pi வரும். இங்க minus pi to pi னா இன்டர்வல் minus pi to pi வரும். சோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 0 to pi ல 0 to pi. சோ இங்க உள்ள 1 by 2 pi க்கு பதிலா இங்க என்ன வரும் நமக்கு 1 by pi 0 to pi f of x அப்படின்னு வரும். இப்ப இதே தான் நம்ம ரிமைனிங் உள்ள இந்த 0 to 2l minus l to l 0 to l ல சோ நம்ம இந்த பை வர இடத்துல அப்படியே எல் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சோ இந்த 0 to 2l ஓட ஃபார்முலா மைனஸ் எல் டு எல் ஓட ஃபார்முலா 0 to l ஓட ஃபார்முலா கிடைக்கும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸோட ஃபுல்லா ஃபார்முலா இது. ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். சோ இது அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. சோ இந்த இதெல்லாம் டைரக்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல கேட்கலாம். அதாவது இந்த மாதிரி நமக்கு ஜென்ரலா கொடுத்துட்டு சோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லாட்டினா இந்த கண்டிஷன் வந்து கேட்பாங்க. சோ இந்த கண்டிஷன் இந்த வேல்யூ 0 அப்படின்னா m என்னோட கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இன்டெகிரல் c to c plus 2 pi cos mx cos nx ஈக்குவல் டு நம்ம என்ன பார்க்கறோம் 0. சோ இது எப்ப 0 ஆகும் நமக்கு mன்றது நாட் ஈக்குவல் டு என்ன இருக்கிறப்ப. நான் இந்த இடத்துல ஜெனரலா இன்டர்வல் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா c, c plus 2 pi அப்படின்னு எடுத்திருக்கோம் நம்ம. இப்ப இதே இது சோ இந்த c வேல்யூக்கு 0 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா சோ கவனிங்க c க்கு பதிலா 0 அப்படின்னு போட்டீங்கன்னா நமக்கு இன்டர்வல் பாத்தீங்கன்னா 0 to 2 pi அப்படின்னு கிடைக்கும். இதே இது c க்கு பதிலா பை அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா c க்கு பதிலா மைனஸ் பை அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் பை டு இங்க 2 பை மைனஸ் பை என்ன கிடைக்கும் நமக்கு பை அப்படின்னு கிடைக்கும். சோ அப்ப 0 to 2 pi மைனஸ் பை டு பை. சோ அதுலயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ இப்படிதான் நமக்கு வந்து கிடைக்கும். சோ ஜெனரலா c to c plus 2 pi க்கு நான் ஃபார்முலா எடுத்துட்டேன். c யோட வேல்யூ 0 னு அப்ளை பண்ணி பாருங்க 0 to 2 pi அப்படின்னு கிடைக்கும் அந்த ஃபார்முலா எல்லாமே. c யோட வேல்யூ மைனஸ் பை அப்படின்னு அப்ளை பண்ணி பாருங்க மைனஸ் பை டு நமக்கு என்ன கிடைக்கும் பிளஸ் பை அப்படின்னு கிடைக்கும். அதனால ஜெனரலா இந்த ஃபார்முலாவை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா c to c plus 2 pi இங்க ரெண்டுமே காஸ்ல பார்த்தோமா cos mx cos nx அதே மாதிரி sin mx sin nx இதுவுமே 0 தான். சோ எப்ப அப்படின்னா m is not equal to n இருக்கிறப்ப. தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இன்டெகிரல் c to c plus 2 pi. சோ ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதாவது sin mx cos nx ரெண்டுமே சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா சோ அப்பயும் வேல்யூ 0 தான். கண்டிப்பா m என்ன இருக்கணும் நமக்கு நாட் ஈக்குவல் டு என்ன இருக்கணும். சோ அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் ரெண்டுமே சேமா இருக்குதுன்னு வச்சுங்க. அதாவது sin nx cos nx. சோ இந்த இடத்துல sin mx cos nx ன்னு பார்த்தோமா. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சைன்லயும் nx காஸ்லயும் nx இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதோட வேல்யூ எப்ப நமக்கு 0 ஆகும் அப்படின்னா என்னன்றது கண்டிப்பா நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரணும். என்னன்றது நமக்கு என்ன வரணும் நாட் ஈக்குவல் டு 0 இருந்தாலும் இதோட வேல்யூ 0 அப்படின்னு கிடைக்கும். இப்ப அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா cos nx இதோட வேல்யூ எப்ப நமக்கு 0 கிடைக்கும் அப்படின்னா என்னன்றது என்னதுங்க நாட் ஈக்குவல் டு 0. sin nx ஓட வேல்யூ எப்ப நமக்கு 0 கிடைக்கும் அப்படின்னா என்னன்றது நாட் ஈக்குவல் டு 0. சோ இங்க பாத்தீங்கன்னா cos ஸ்கொயர் nx இன்டெகிரல் c to c plus 2 pi cos ஸ்கொயர் nx ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பை. சோ இங்கேயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது n is not equal to 0. சோ அதாவது இந்த இது பாத்தீங்கன்னா சோ இந்த நம்ம ஏற்கனவே இங்க ரிசல்ட் பார்த்தோம் பாத்தீங்களா cos mx cos nx. இப்போ இந்த இடத்துல நான் m equal to n அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல m equal to n அப்படின்னு எடுத்தனா இந்த m க்கு பதிலா நான் n போட்டேன் அப்படின்னா cos nx into cos nx ன்னு வரும். அப்ப பாத்தீங்கன்னா cos ஸ்கொயர் nx அப்படின்னு கிடைக்கும். சோ அப்ப m equal to n இருக்கிறப்ப cos ஸ்கொயர் nx ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா பை. பட் என்னன்றது எப்படி இருக்கணும் நமக்கு நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். சோ இந்த கண்டிஷனே நமக்கு வந்து இப்படி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம்.
சோ அதே மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா m ஈக்குவல் டு n அப்படின்னு நம்ம வந்து இந்த செகண்ட்ல எடுத்தோம் அப்படின்னா sin nx sin nx வருமா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு sin ஸ்கொயர் nx கிடைக்கும். அப்ப sin ஸ்கொயர் nx ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா பை. சோ அப்ப m ஈக்குவல் டு n இருக்கலாம், பட் n வந்து என்ன இருக்கும் நமக்கு நாட் ஈக்குவல் டு 0. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த 7th 8th பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருப்போம். சோ இந்த 8 ரிசல்ட்டையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் டைரக்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்க வேண்டிய ரிசல்ட். ஓகே கவனிங்க, இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ராப்ளம் எடுத்திருக்கோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 8 ப்ராப்ளத்தை நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். சோ அதுல நான் ஒவ்வொரு ப்ராப்ளத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாடல்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றேன். அதே மாடல்ல உள்ள ப்ராப்ளத்தை நீங்க அப்படியே சால்வ் பண்ணி சோ அதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா செகண்ட் ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணிடலாம். சோ அதே மாடல்ல தான் அதே இன்டர்வல் 0,2 பை தான் எடுத்திருக்கோம். சோ நம்ம ஒவ்வொரு இன்டர்வலுக்குமே நம்ம வந்து ஒவ்வொரு 2 ப்ராப்ளம்ஸ் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்றோம். சோ நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபோரியர் சீரீஸ்ல சோ எந்த மாடல்ல ப்ராப்ளம் கேட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அட்டென்ட் பண்ணலாம். சோ அதனால நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டே வாங்க. சோ இதுல எந்த மாடல் ப்ராப்ளத்தை நம்ம என்ன மாதிரி ஐடியா எடுத்து சால்வ் பண்றோம் அப்படின்றத கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, find the Fourier coefficient of என்ன கேட்டிருக்காங்க நமக்கு a நாட்டாம். இப்ப இதுல இன்டர்வல் என்னது 0 to 2 பை. இப்ப 0 to 2 பைக்கு சோ நமக்கு a நாட்டோட ஃபார்முலா என்ன படிச்சிருப்போம் நம்ம 1 by pi integral 0 to 2 pi f of x dx படிச்சிருப்போமா. இப்ப இதுல இந்த f of x ஓட வேல்யூ அப்ளை பண்ணுங்க. இப்ப இதுல f of x என்னது 1 by 2 pi minus x ஆம். இப்ப இந்த இடத்துல இந்த 1 by pi integral 0 to 2 pi f of x க்கு பதிலா 1 by 2 into என்ன அப்ளை பண்ணுங்க pi minus x dx. இப்ப இந்த 1 by 2 வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 by 2 pi integral 0 to 2 pi. சோ இங்க எது மட்டும் இருக்கும் நமக்கு pi minus x into dx. இப்ப இதை இன்டெகிரல் பண்ணுங்க 1 by 2 pi into pi minus x இன்டெகிரல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் pi minus x whole square by 2 into நமக்கு என்ன கிடைக்கும் -1. இப்ப இதோட லிமிட் பாத்தீங்கன்னா 0 to 2 pi. இப்ப இந்த 2 வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 by 4 pi into சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு -1 இருக்கும். இந்த மைனஸையும் அப்படியே வெளியில எடுத்துட்டீங்கன்னா சோ இங்க -1 by 4 pi இருக்கும். இந்த 2ஐயும் அப்படியே வெளியில எடுத்துட்டோம். இப்ப இங்க உள்ள pi minus x whole square க்கு 2 pi அப்ளை பண்ணீங்கன்னா pi minus 2 pi. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் -pi whole square அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணீங்கன்னா pi minus 0ன்றது என்னது pi ஸ்கொயர் ஆம். இப்போ நமக்கு இங்க என்ன கிடைக்கும் -1 by 4 pi minus pi ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா pi ஸ்கொயர், இங்க ஒரு pi ஸ்கொயர். அப்ப pi ஸ்கொயர் minus pi ஸ்கொயர் 0 ஆயிருமா. சோ அப்ப a0 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு a0 ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் 0. இப்போ இதே மாதிரி f of x equal to இங்க நம்ம என்ன எடுத்துறோம் 1 by 4 pi minus x இங்க whole square. இப்போ இத இன்டெகிரல் பண்ணினா pi minus x whole cube by 3 into இதே மாதிரி -1 அப்படினு வரும். லிமிட் 0 to 2 pi அப்ளை பண்ணுங்க. சோ இதுக்கு a0 வேல்யூ என்ன வருது அப்படின்றத சோ சால்வ் பண்ணி சோ நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கவனிங்க, இப்போ தேர்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படினா find a0 for the function f of x equal to என்ன கொடுத்திருக்காங்க sin x. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லிமிட்டா பிரிச்சிருக்காங்க. இப்போ இதுல a0 equal to நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம் 1 by pi integral 0 to 2 pi f of x into dx ஆம். இப்போ இதுல 1 by pi integral 0 to 2 pi அப்படி பிரிச்சுக்கணும். integral 0 to pi f of x ஒன்னு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா pi to 2 pi f of x dx அப்படின்னு வந்து பிரிச்சுக்கணும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 0 to pi ல மட்டும்தான் f of x வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் sin x. pi to 2 pi ல f of x ஓட வேல்யூ என்னது இங்க 0 ஆம். அப்ப நமக்கு இங்க எது மட்டும் கிடைக்கும் 1 by pi integral 0 to pi ல f of x ஓட வேல்யூ என்னது sin x into dx அப்படின்னு வரும். சோ இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா 0 ஆயிடும். இப்ப sin x இன்டெகிரல் பண்ணீங்க அப்படின்னா 1 by pi into sin இன்டெகிரல் பண்ணோம்னா என்னது minus cos x ஆம். சோ லிமிட் பாத்தீங்கன்னா என்னது 0 to pi அப்படின்னு வரும். இப்போ இங்க 1 by pi into இந்த மைனஸ் அப்படியே வெளியில எடுத்துருங்க. அப்ப இந்த மைனஸ் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா -1 by pi வரும். இப்ப x க்கு பதிலா pi அப்ளை பண்ணீங்கன்னா cos pi minus cos 0 அப்படின்னு வரும். இப்போ -1 by pi into cos pi ஓட வேல்யூ என்னது -1, இங்க cos 0 ஓட வேல்யூ 1, அப்ப இங்க ஒரு -1 வரும். இப்ப இதை ஆட் பண்ணீங்கன்னா -1 -1 -2 ஆம். இங்க வெளியில ஒரு மைனஸ் இருக்கும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்
2 by pi. அப்ப a0 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் 2 by pi ஆம். அப்ப தேர்ட் क्वेश्चனுக்கு a0 equal to நமக்கு என்ன கிடைக்குது 2 by pi. இப்ப இதே மாதிரி fourth questionல பாத்தீங்க அப்படின்னா சோ இதுக்கு a0 equal to சோ இந்த மாதிரி பிரிச்சுங்க 0 to pi ல x dx ன்னு வரும். சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா pi to 2 pi ல 2 pi minus x into dx ன்னு வரும். சோ இதோட இன்டெகிரல் கண்டுபிடிங்க. சோ இங்க a0 வேல்யூ என்ன வருது அப்படின்றத சோ நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் 5th क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா find a0. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ a0 கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம வரப்போற ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா சோ இதுலயே இந்த டிடக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது சோ அதுக்கப்புறம் இந்த பர்சிவல் ஃபார்முலா எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத சோ நம்ம அடுத்தடுத்து வர ப்ராப்ளத்தை எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ a0 இதே மாதிரி பாத்தீங்கன்னா an கேட்கலாம் இல்ல bn கேட்கலாம். சோ இந்த பேஸ் பண்ணி வர ப்ராப்ளத்தை எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுல 5th ஒன் பாத்தீங்க அப்படின்னா f of x equal to நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 2x minus x square for the Fourier series f of x plus 3 equal to என்னது f of x. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா pi அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா லென்த் l கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம f of x equal to என்னது 2x minus x square f of x plus 3 equal to நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க f of x. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா the half range series எதுவுமே நமக்கு வந்து மென்ஷன் பண்ணல. அப்ப கொடுத்திருக்கிற இன்டர்வல்ல நம்ம 2l equal to என்ன எடுத்துக்கணும் நம்ம 3. இப்ப 2l equal to 3 னா l கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 3 by 2 அப்படின்னு வருமா. இப்ப நமக்கு ஃபார்முலா என்னது a0 equal to 1 by l integral 0 to 2l f of x into dx ன்னு வருமா a0 ஓட ஃபார்முலா. இப்ப இதுல l ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 3 by 2. அப்ப இந்த l க்கு பதிலா 3 by 2 அப்ளை பண்ணினா சோ நமக்கு இங்க 2 by 3 கிடைக்குமா. 0 to 2l அப்படின்றது என்னது நமக்கு 3. f of x என்னது 2x minus x square into dx. இப்போ இத அப்படியே இன்டெகிரல் பண்ணுங்க. இப்போ equal to 2 by 3 into 2x இன்டெகிரல் பண்ணாம நமக்கு என்ன கிடைக்கும் 2 into x square by 2 minus x square இன்டெகிரல் பண்ணீனா x cube by 3. சோ லிமிட் என்னது 0 to 3. இப்போ இங்க உள்ள 2 by 3 into இந்த 2 க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா சோ இங்க x square மட்டும் இருக்கும். அப்ப x square minus இங்க நமக்கு என்ன இருக்கும் x cube by 3 0 to 3 ஆம். இப்போ இத லிமிட் அப்ளை பண்ணுங்க 2 by 3 into 3 அப்ளை பண்ணீங்கன்னா 3 square 9 இங்க 3 cube அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 27 by 3. சோ லோயர் லிமிட் பாத்தீங்கன்னா 0ன்றப்ப ரெண்டு டேர்மே 0 ஆயிடும். இப்போ இந்த 3 ஐயும் 27 ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 9 ஆம். அப்ப 9 minus 9 என்ன கிடைச்சிரும் நமக்கு 0. அப்ப a0 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது 0. இப்போ 5th क्वेश्चனுக்கு a0 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிருச்சு 0. இப்ப இதே மாதிரி 6th क्वेश्चनல பாத்தீங்கன்னா நமக்கு இன்டர்வலை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. சோ அதாவது a0 equal to ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்ன வரும் அப்படின்னா 0 to 1 f of x dx அப்படின்னு வரும். பிளஸ் அடுத்த இன்டர்வல் பாத்தீங்க அப்படின்னா 1 to 3 ல f of x dx ன்னு வரும். இப்போ இந்த f of x 0 to 1 ல பாத்தீங்கன்னா 1. அப்ப இந்த இடத்துல 1 into dx ன்னு அப்ளை பண்ணுங்க. 1 to 3 ல பாத்தீங்கன்னா f of x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 2. இப்ப பாத்தீங்கன்னா 2 into dx அப்படின்னு அப்ளை பண்ணுங்க. சோ இதை அப்படியே இன்டெகிரல் பண்ணி சோ நமக்கு a0 ஓட ஆன்சர் என்ன வருது அப்படின்றத சோ நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இதே மாடல் தான். சோ ஏற்கனவே நம்ம 0 to 2 pi பார்த்தோம். இப்ப அடுத்து 0 to 2l பாக்குறோம். இப்ப இதே மாதிரி -5 to pi 0 to pi. சோ ஒவ்வொரு இன்டர்வலுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாடல் நம்ம வந்து சால்வ் பண்றோம். அதே மாடல்ல உள்ள ப்ராப்ளத்தை நீங்க வந்து சால்வ் பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ இதுக்கு இன்னும் நிறைய நம்ம வந்து ப்ராப்ளம் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் மேத்ஸ்ல ஃபோரியர் சீரிஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் மேத்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கும். சோ அந்த ப்ராப்ளத்தை எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா. நீங்க இப்ப நெக்ஸ்ட் 7th क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஃபோரியர் சீரிஸ் ஃபார் தி ஃபங்க்ஷன் f of x equal to என்னது x/2 in என்னது நமக்கு -π, π. ஓகேவா. நீங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோரியர் சீரிஸே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம a0 மட்டும் கண்டுபிடிச்சோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபோரியர் சீரிஸ் f of x நமக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். இப்ப கவனிங்க. இப்ப 7th क्वेश्चनல f of x equal to நமக்கு என்னது x/2 ஆம். இப்ப இன்டர்வல் பாருங்க -π, π. இப்ப 8ம் பாத்தீங்கன்னா -π, π தான்.
நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மைனஸ் பை கமா பை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனான்னு பாருங்க. இப்போ இங்க நமக்கு கொடுத்துருக்கிறது எக்ஸ் பை டூ அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃபங்க்ஷன் வரும், நமக்கு ஆட் ஃபங்க்ஷன். அதாவது எக்ஸுக்கு பதிலா மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப கண்டிப்பா இங்க கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட் ஃபங்க்ஷன். அப்ப ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் ஏ நாட்டோட வேல்யூ 0, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏஎன்னோட வேல்யூ 0. இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா டைரக்டா நம்ம ஏ நாட் வேல்யூ 0, ஏஎன் வேல்யூ 0. சோ இதே நமக்கு வந்து கேட்கலாம். சோ இந்த மாதிரி ஏ நாட் வேல்யூ என்ன, ஏஎன் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து இந்த மைனஸ் பை டு பைலையும் மைனஸ் எல் டு எல்லையும் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனை செக் பண்ணி டைரக்டா எழுதிடலாம். இப்ப எனக்கு ரிமைனிங்ல எது மட்டும் கண்டுபிடிக்கணும், நம்ம bn தான். இப்ப இதுக்கு ஃபார்முலா என்னது, 1 by pi integral minus pi to pi f of x into sin nx into என்ன கிடைக்கும் நமக்கு dx. இப்ப இதுல 1 by pi integral minus pi to pi f of x ஓட வேல்யூ என்னது இங்க நமக்கு x by 2 into இங்க நமக்கு என்ன இருக்கும் sin nx dx. இப்ப இதுல இந்த 2 வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 by இங்க என்ன இருக்கும் நமக்கு 2 pi integral minus pi to pi இங்க பாத்தீங்கன்னா x இருக்கும் sin nx இருக்கும் dx. இப்ப இதுல இந்த xன்றது ஆட் ஃபங்க்ஷன், sin nxன்றது ஆட் ஃபங்க்ஷன். அப்ப ரெண்டு ஆட் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கிடைக்குமா. அப்ப ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா 1 by 2 pi into 2 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். இப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 0 to pi x என்ன கிடைக்கும் நமக்கு sin nx dx அப்படின்னு கிடைக்கும். இப்ப இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 1 by pi integral 0 to pi x sin nx into என்ன கிடைக்கும் நமக்கு dx அப்படின்னு கிடைக்கும். இப்ப இது அப்படியே இன்டகிரல் பண்ணுங்க 1 by pi into, சோ இத வந்து பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அதாவது x sin x into dx. சோ நம்ம சால்வ் பண்றதுக்கு பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் x எடுத்துங்க, sin இன்டகிரல் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் காஸ் nx by n அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா 1 அப்படின்னு வரும், இன்டு மைனஸ் காஸ் nx இன்டகிரல் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் sin nx by n ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். லிமிட் என்ன அப்ளை பண்ணிடலாம் நம்ம 0 to pi. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த sin டேர்ம் வந்து 0 ஆயிரும். ஏன் அப்படின்னா sin n pi யோட வேல்யூ 0, sin 0 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 0 வந்துடும். அப்ப கண்டிப்பா இந்த sin டேர்ம் வராது. ரிமைனிங் நமக்கு எது மட்டும்தான் வரும், 1 by pi into இந்த மைனஸை கூட வெளியே எடுத்துட்டீங்கன்னா மைனஸ் 1 by pi x cos nx by எது மட்டும் கிடைக்கும் நமக்கு n அப்படின்னு கிடைக்கும். இப்ப இந்த x க்கு பதிலா 0 to n அப்ளை பண்ணுங்க, pi அப்படின்னு அப்ளை பண்ணுங்க. மைனஸ் 1 by pi into x க்கு பதிலா pi அப்ளை பண்ணீங்கன்னா pi cos n pi by n மைனஸ் இந்த லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும் நமக்கு 0 அப்படின்னு வந்துடும். இப்ப இங்க நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 1 by pi. இந்த காஸ் n பை யோட வேல்யூ என்னது மைனஸ் 1 பவர் n. அப்ப காஸ் n பைக்கு மைனஸ் 1 பவர் n அப்ளை பண்ணீங்கன்னா பை இன்ட்டு இங்க மைனஸ் 1 பவர் n பை n அப்படின்னு கிடைக்கும். சோ இந்த பைக்கு பை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ நமக்கு இங்க என்ன கிடைக்கும், நமக்கு மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 பவர் n பை n அப்படின்னு கிடைக்கும். அப்ப மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 பவர் n. இப்ப இந்த இடத்துல பவர் 1 இருக்குன்னு அர்த்தமா. அப்ப மைனஸ் 1 பவர் n பிளஸ் 1 பை என்ன கிடைக்கும் நமக்கு n. சோ இதுதான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம் நம்ம bn ஈக்குவல் டு மைனஸ் 1 பவர் n பிளஸ் 1 பை n அப்படின்னு கிடைக்கும். ஓகே கவனிங்க, இப்ப இங்க நம்ம கண்டுபிடிச்ச இந்த bn வேல்யூவை அப்படியே நம்ம எதுல அப்ளை பண்ணிடலாம், f of x ல. இப்ப f of x ல பாத்தீங்கன்னா இந்த a0 வேல்யூ an வேல்யூ 0 ன்னு பார்த்திருப்போம். அப்ப நமக்கு எது மட்டும்தான் கிடைக்கும், சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி bn வேல்யூ மட்டும் கிடைக்கும். அதாவது மைனஸ் 1 பவர் n பிளஸ் 1 பை n இன்ட்டு என்ன இருக்கும் நமக்கு sin nx. சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா சோ f of x ஓட வேல்யூ. அதாவது 7th क्वेश्चनக்கு. இப்ப இதே மாதிரி 8th क्वेश्चனை எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா, நீங்க இப்ப நெக்ஸ்ட் 8th क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா f of x ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு x ஸ்கொயரா. இங்க லிமிட் பாத்தீங்கன்னா அதேதான் மைனஸ் பை கமா பை. இப்ப f of x ஈக்குவல் டு x ஸ்கொயர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சோ நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கிடைக்கும், நமக்கு ஈவன் ஃபங்க்ஷன். அப்ப ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா சோ நம்ம எதோட வேல்யூ 0 ன்னு எழுதிடலாம், நம்ம bn வேல்யூ 0 ஆம். சோ இப்ப போன சம் பாத்தீங்க அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன்ல வந்துச்சு, a0 0 an வேல்யூவும் 0. அப்ப நம்ம எது மட்டும் கண்டுபிடிச்சோம், bn மட்டும் கண்டுபிடிச்சோம்.
இதே இது இங்க செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கிடைக்கும். சோ அப்ப ஈவன் ஃபங்க்ஷன்னா நமக்கு எதோட வேல்யூ 0, bn ஓட வேல்யூ 0. அப்ப இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம a0 வேல்யூ கண்டுபிடிக்கணும். a0க்கு என்ன ஃபார்முலா, 1/π integral minus π to π f of x into dx. 1/π minus π to π f of x என்னது, x square dx. இப்ப இது ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2π 0 to π கிடைக்குமா, லிமிட் x square dx. இப்ப இதை இன்டெகிரல் பண்ணீங்க அப்படின்னா 2π into x square இன்டெகிரல் பண்ணீங்கன்னா x cube by 3 0 to π அப்படின்னு கிடைக்கும். இப்ப இதை இன்டெகிரல் லிமிட் அப்ளை பண்ணுங்க. 2π x க்கு பதிலா π அப்ளை பண்ணீங்கன்னா π cube by 3. சோ லிமிட் பாத்தீங்கன்னா 0 to π. அப்ப 2π into x க்கு பதிலா π அப்ளை பண்ணீங்க அப்படின்னா π cube by 3 கிடைக்கும். லோவர் லிமிட் பாத்தீங்கன்னா 0. இப்போ இந்த ஒரு பைக்கு இங்க ஒரு பை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா a0 equal to நமக்கு என்ன கிடைக்கும், 2π square by 3. சோ இது வந்து பாத்தீங்கன்னா a0. இப்போ இதே மாதிரி an கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 1/π integral minus π to π f of x into என்ன இருக்கும் நமக்கு, cos nx dx. இப்போ இந்த இடத்துல 1/π. சோ இங்க ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2π என்ன மாத்திக்கலாம், 0 to π. f of x பாத்தீங்கன்னா x square cos nx dx. இப்போ அதே மாதிரி இத பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. equal to 2π into x square டிஃபரன்ஷியேட் x square அப்படியே எடுத்துங்க into cos இன்டெகிரல் பண்ணனும். cos இன்டெகிரல் பண்ணா என்னது நமக்கு, sin nx by n. அடுத்து மைனஸ், அடுத்து x square டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x. அடுத்து sin இன்டெகிரல் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் cos nx by n அப்படின்னு கிடைக்கும், n ஸ்கொயர் அப்படின்னு வரும். அடுத்து பிளஸ் வரும், 2x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா 2 அப்படின்னு கிடைக்கும். இன்ட்டு இங்க உள்ள மைனஸ் cos இன்டெகிரல் பண்ணீங்க அப்படின்னா sin nx by n ஸ்கொயர்ன்றதுக்கு இங்க n கியூப் அப்படின்னு கிடைக்கும். லிமிட் பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 0 to π. இப்ப இந்த 0 to πல இந்த sin டேர்ம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிரும். sin π 0, sin 0 0. அப்ப கண்டிப்பா அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்றப்ப இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும், இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் எது மட்டும் தான் இருக்கும், 2π இன்ட்டு, சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ். அப்ப 2x cos nx by n ஸ்கொயர் இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்கும். லிமிட் பாத்தீங்கன்னா 0 to π. இப்ப இதுல லிமிட் அப்ளை பண்ணுங்க. இந்த 2 அப்படியே வெளியில எடுத்தீங்க அப்படின்னா 2 into 2 4/π அப்படின்னு வரும். சோ இந்த n ஸ்கொயரை கூட வெளியே எடுத்துக்கலாம், 4/n ஸ்கொயர் π அப்படின்னு வரும். இப்ப x க்கு பதிலா π அப்ளை பண்ணீங்கன்னா π cos nπ அப்படின்னு கிடைக்கும். லோயர் லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா 0 வந்துரும். இப்ப இந்த பைக்கு இந்த பை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா சோ cos nπ ஓட வேல்யூ என்னது, -1/n. சோ அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 4 into -1/n by என்ன கிடைக்கும் நமக்கு, n ஸ்கொயர். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதோட வேல்யூ, an ஓட வேல்யூ. இப்போ இந்த an ஓட வேல்யூவை எதுல நம்ம அப்ளை பண்ணிரணும், f of x ல a0 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2π square by 3. அப்ப a0 by 2 அப்படின்னு வருமா ஃபார்முலா, a0 by 2 plus summation n equal to 1 to infinity an cos nx. இங்க bn வந்து பாத்தீங்கன்னா 0. இப்போ இதுல அப்ளை பண்ணுங்க, f of x equal to a0 by 2 அப்படின்றப்ப இந்த a0 ஓட வேல்யூக்கு by 2 போட்டீங்கன்னா இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு ரிமைனிங் என்ன மட்டும் தான் இருக்கும், π square by 3. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளஸ், சோ இந்த an ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 4 minus 1/n by n ஸ்கொயர். அப்ப சம்மேஷன், சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 4 கூட வெளியே எடுத்துடலாம், 4 into n equal to 1 to infinity minus 1/n by n ஸ்கொயர் into இங்க உள்ள cos nx இருக்கும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா 8th கொஸ்டினோட ஆன்சர், f of x. சோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்டர்வல் 0 to 2π பார்த்திருப்போம், அடுத்து 0 to 2l பார்த்திருப்போம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா -π to πல லிமிட் பார்த்திருப்போம் நம்ம. சோ இத பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்துக்கு a0 கண்டுபிடிக்கிறது எப்படி, an கண்டுபிடிக்கிறது எப்படி, bn கண்டுபிடிக்கிறது அப்படின்றத ஃபுல்லா நம்ம வந்து பார்த்திருப்போம். ஓகேவா? நீங்க இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த -π to πல நான் வந்து ஒரு 4 கொஸ்டின் நான் வந்து கொடுத்திருக்கேன். அதாவது f of x equal to x. அப்ப இதுல பாத்தீங்கன்னா 9th கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன். அப்ப ஆட் ஃபங்க்ஷன்னா சோ எந்த வேல்யூ 0 ஆகும், எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ இதோட ஆன்சர் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. 10th கொஸ்டின்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா -k, இங்க பாத்தீங்கன்னா +k. சோ அதே மாதிரி 11th கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா e⁻x, 12th கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா f of x equal to modulus x. சோ இது எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு சோ இதோட a0 வேல்யூ,
an வேல்யூ bn வேல்யூ என்ன வருது அப்படின்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 டிடக்ஷன் ரிசல்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்ப இந்த இதை நம்ம டைரக்டா கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப நம்ம அங்க சால்வ் பண்ணியும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்ப இதுல நமக்கு எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் சரி, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா f of x equal to any function. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா any interval. ஸோ இதனால ஞாபகம் வச்சுங்க. ஸோ நமக்கு f of xன்றது எந்த ஃபங்க்ஷன் வேணா இருக்கலாம், எந்த இன்டர்வல் வேணா இருக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் கண்டிப்பா இந்த டிடக்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த வேல்யூ கண்டிப்பா சேமா தான் வரும். எந்த ப்ராப்ளத்துக்கு எடுத்தாலும் கண்டிப்பா இப்ப 1/1² 1/2² 1/3² அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு என்னதான் வரணும், 5² 6 அப்படின்னு தான் வரும். ஸோ இதுல எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலுமே ஸோ இதான் வந்து ஸ்டாண்டர்டான ஆன்சரா இருக்கும். இப்ப அதே மாதிரி செகண்ட் பாருங்க 1/1². ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1 மைனஸ்ல இருக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ்ல இருக்கும், அடுத்து மைனஸ், அடுத்து பிளஸ். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் சைன்ல இருந்துச்சு அப்படின்னா π² நமக்கு என்ன கிடைக்கும் 12. எல்லாமே பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா π² என்ன பார்ப்போம் 6. ஸோ தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது ரெண்டையுமே ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கும். அதாவது 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தேர்ட் கிடைச்சிடும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த 1/2² மைனஸ் 1/2² கேன்சல் ஆயிரும், பிளஸ் 1/4² மைனஸ் 1/4² கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 1/1² 1/1² ஆட் பண்ணினா 2/1². அந்த 2 ஃபுல்லா காமன் எடுத்துட்டு இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி எல்சிஎம் எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் 5²/8. அப்ப தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க 1 மைனஸ் 1/3 பிளஸ் 1/5 மைனஸ் 1/7. ஸோ இதுக்கு ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் 1/4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 1/1³ மைனஸ் 1/3³ பிளஸ் 1/5³ மைனஸ் 1/7³ பிளஸ் எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டி. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா π³/32 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பர்சிவல்ஸ் ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஒரு ப்ராப்ளத்துக்கு பர்சிவல்ஸ் ஃபார்முலா சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1/4 2/4 3/4 4/4 இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிளஸ்ல இருக்கும். இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா π/4/90. இதே இது 1/4 ஆட் நம்பர்ல இருக்குன்னு வச்சுங்க 3/4 5/4 7/4 இந்த மாதிரி ஆட் நம்பர்ல இருந்துச்சு அப்படின்னா π/4 இங்க நமக்கு என்ன கிடைக்கும் 96 அப்படின்னு கிடைக்கும். சோ இதே இது இங்க பாத்தீங்கன்னா π/4/90 அப்படின்னு கிடைக்கும். ஃபைனலா 8 ஒன் பாத்தீங்க அப்படின்னா 1/1 × 3 1/3 × 5 1/5 × 7 1/7 × 9. சோ இது எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா π-2 என்ன கிடைக்கும் நமக்கு 4. இப்ப இந்த ரிசல்ட்ட அப்படியே ஸ்டாண்டர்டா நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம்ல நம்ம டிடக்ஷன் சால்வ் பண்ணாம இந்த ஆன்சரை ஈஸியா எழுதிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா சோ இந்த மாதிரி நமக்கு டிடக்ஷனை எப்ப அப்ளை பண்ணணும்னு கண்டிஷன் இருக்கு. அதாவது இப்ப கவனிங்க, இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், கொடுத்திருக்கிற சீரீஸ்ல எல்லாமே பிளஸ்ல இருக்கும். இங்கேயும் பிளஸ், இங்கேயும் பிளஸ், இங்கேயும் பிளஸ், இங்கேயும் பிளஸ். இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறதுல எல்லாமே பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலா ஒன்னு 0 ஆர் எக்ஸுக்கு பதிலா π அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஆன்சர் நமக்கு வந்து கிடைச்சிரும். சோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப எக்ஸுக்கு பதிலா 0 எக்ஸுக்கு பதிலா π இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு வேல்யூ அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் நமக்கு வந்து கிடைச்சிரும். மேக்ஸிமம் 0 அப்ளை பண்றப்ப கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 0 அப்ளை பண்ணி பாருங்க. சப்போஸ் நமக்கு 0 அப்ளை பண்ணி கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா x = π எடுத்துக்கலாம். அப்ப x = 0 x = πன்னு எப்ப அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆல்டர்னேட் சைன்ல வருதுன்னு வச்சுங்களேன், 1 பிளஸ்ல 1 மைனஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட் சைன்ல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இங்க எக்ஸோட வேல்யூ π/2 சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைச்சிரும். சோ அது எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சோ இந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிடக்ஷன் கண்டுபிடிக்கிறப்ப எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வராது. டைரக்டா நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மேக்ஸிமம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் நிறைய வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும். சோ எப்ப நம்ம அப்ளை பண்ணணும், கொடுத்திருக்கிற சீரிஸ் எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா சோ we can choose x = 0 or x = π. சோ அதே இது ஆல்டர்னேட் சைன்ல இருந்துச்சு அப்படின்னா சோ we can choose the value x = நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கலாம் π/2 அப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த டிடக்ஷனோட வேல்யூ கிடைக்கும். சோ அப்படி இல்ல அப்படின்னா இந்த 8 ரிசல்ட் மட்டும் தான் மேக்ஸிமம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோரியர் சீரிஸ்ல இந்த டிடக்ஷனை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கேட்பாங்க. இதை அப்படியே மேக்ஸிமம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ண பாருங்க.
அப்படி இல்லைன்னா நான் ஒரு 2-3 ப்ராப்ளம் எடுத்து நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த டிடக்ஷனை எப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத அதை நீங்க அப்படியே வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா மற்ற ஃபங்க்ஷனுக்கும் இதே மாதிரி நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. சேம் ஆன்சர் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The Fourier series for the function f of x equal to என்ன கொடுத்திருக்காங்க x ஸ்கொயர் in எங்க -π, ல the f of x ஓட வேல்யூ இங்க கொடுத்துட்டாங்க. டைரக்டா அவங்க கொடுத்துட்டு இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. 1/1², 1/2², 1/3². இதோட வேல்யூ நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இந்த வேல்யூ ஞாபகம் இருந்துச்சுன்னா டக்கு நீங்க வந்து நம்ம எழுதிடலாம். இப்போ எனக்கு ஞாபகம் இல்ல, நம்ம சால்வ் பண்ணி தான் நம்ம போடணும் அப்படின்னா நம்ம சொன்ன ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, கவனிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க கொடுத்திருக்கிற f of x அவங்க கொடுத்திருக்கிறத அப்படியே எடுத்துங்க. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, π²/3 + 4 into n equal to 1 to infinity 1/n² minus 1 power n into என்ன கொடுத்திருக்காங்க, cos nx. இப்ப கவனிங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 சப்டிவிஷன் எடுத்திருக்கேன். இந்த ஒரே ப்ராப்ளத்துக்கு ஒரு 4 சப்டிவிஷன்ல டிஃபரெண்ட் டிடக்ஷன்ல எடுத்திருக்கிறோம். இந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாலே மேக்ஸிமம் நமக்கு எந்த ப்ராப்ளம் எடுத்தாலுமே நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ல எனக்கு டினாமினேட்டர்ல 1² 2² 3². இப்ப நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் f of x லயுமே டினாமினேட்டர்ல பாருங்க n² இருக்கும். அப்ப ரெண்டுமே பவர் வேல்யூ சேமா, என்னோட பவர் வேல்யூ 2, இங்கேயும் என்னோட பவர் வேல்யூ 2. அப்ப இந்த மாதிரி சேமா இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா x ஓட வேல்யூ நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இப்ப இதே இது செகண்டும் பாத்தீங்கன்னா இங்கேயும் 2 இருக்கும், தேர்டுக்கும் பாத்தீங்கன்னா 2 இருக்கும். அப்ப இங்க நம்ம இங்க கொடுத்திருக்கிற f of x ல டினாமினேட்டர்ல பாருங்க, டினாமினேட்டர்ல இந்த என்னோட பவரும் நம்ம கண்டுபிடிக்க போற இந்த சீரிஸோட பவரும் சேம் அப்படின்னா கண்டிப்பா x ஓட வேல்யூ சூஸ் பண்ணணும். x ஓட வேல்யூ நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம், எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னா, ஆல் பாசிட்டிவ் அப்படின்னா x = 0 or x = π அப்படின்னு சூஸ் பண்ணுவோம். ஆல்டர்னேட் சைன்ல இருந்துச்சு அப்படின்னா x-க்கு வந்து π/2 அப்படின்னு சூஸ் பண்ணுவோம். இதே இது இந்த பவர் டிஃபரெண்டா இருக்குன்னு வச்சுங்களேன். இங்க என்னோட பவர் பாத்தீங்கன்னா 2, இந்த 4th சப்டிவிஷன்ல இங்க 1 ஓட பவர் 4, 2 ஓட பவர் 4, 3 ஓட பவர் 4, இங்க வந்து பாத்தீங்கன்னா பவர் 4ல இருக்கும். அப்ப ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா பவர் வந்து டிஃபரெண்டா இருக்கா, அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல நான் பர்சிவல்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 4th சப்டிவிஷனுக்கு பர்சிவல்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ரிமைனிங் உள்ள இந்த 1 2 3 இது எல்லாத்துமே பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுல நமக்கு என்ன டிடக்ஷன் இருக்கு, 1/1², 1/2², 1/3². இப்ப எல்லாமே பாசிட்டிவ் இருக்கிறதுனால நான் x ஓட வேல்யூ நான் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன், π அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். x ஓட வேல்யூ π அப்படின்னு இந்த f of x ல அப்ளை பண்ணுங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் கிடைச்சிரும். f of x க்கு பதிலா π அப்ளை பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா π²/3 4 into summation n equal to 1 to infinity 1/n² into minus 1 power n cos n x க்கு பதிலா π, cos nπ கிடைக்குமா. இப்ப f of π அப்படின்னா f of x என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, f of x ன்றது x². அப்ப f of π எனக்கு என்ன கிடைக்கும், π² அப்படின்னு கிடைக்கும். இந்த π²/3 உள்ளார கொண்டு வாங்க, minus π²/3 அப்படின்னு கிடைக்கும். இங்க 4 into summation n equal to 1 to infinity. இங்க பாத்தீங்கன்னா 1/n². இந்த cos nπ ஓட வேல்யூ என்னது, -1 power n. அப்ப இங்க ஒரு -1 power n, இங்க ஒரு -1 power n. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், -1 power 2n. இப்ப இதை சிம்பிளை பண்ணுங்க. 3π² minus π² அப்படின்னா 2π²/3 அப்படின்னு வரும். இன்ட்டு இந்த 4 கூட ஈக்குவல் சைடு கொண்டு வந்தீங்கன்னா /4 அப்படின்னு கிடைச்சிடும். இப்ப இதுல சம்மேஷன் n-க்கு பதிலா 1 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இங்க -1 power 2, அப்ப +1 கிடைக்குமா. அப்ப 1/1² கிடைக்கும். அடுத்து n-க்கு பதிலா 2 அப்ளை பண்ணீங்கன்னா அப்பயும் நமக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு தான் கிடைக்கும். டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா 2². அடுத்து 3 அப்ளை பண்ணீங்கன்னா 1/3², 4 அப்ளை பண்ணீங்கன்னா 1/4² எக்ஸெட்ரா போகும். இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா π²/3 into 2 என்ன கிடைக்கும், 6. அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா π²/6 அப்படின்னு கிடைக்கும். இதே ரிசல்ட் தான் நம்ம இங்க பார்த்திருப்போம். போன இதுல ரிசல்ட்ல இந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா இங்க நம்ம என்ன வருதுன்னு பார்த்திருப்போம், நம்ம π²/6. இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, π²/6. இப்ப இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கங்க. இப்ப செகண்ட் சப்டிவிஷன்ல பாருங்க, ஒன்னு பிளஸ்ல இருக்கு, இன்னொன்னு மைனஸ்ல இருக்கு.
அப்ப இந்த மாதிரி ஆல்டர்னேட் சைன்ல இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம், நம்ம π/2. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் சரி, எந்த ஃபங்க்ஷன் எந்த இன்டர்வலா இருந்தாலும் சரி, எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு பதிலா 0 ஆர் π கண்டிப்பா அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்படி இல்ல ஆல்டர்னேட் சைன்ல இருந்துச்சு அப்படின்னா π/2 அப்ளை பண்ணுங்க. சோ இது எப்ப அப்ளை பண்ணணும்னா நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனோட டினாமினேட்டர் என்னோட பவரும் நம்ம கண்டுபிடிக்க போற சீரிஸோட பவரும் சேமா இருக்கிறப்ப எக்ஸோட வேல்யூ சூஸ் பண்ணணும். அதே பவர் வந்து டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படின்னா பர்சிவல்ஸ் ஃபார்முலா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்க இப்ப செகண்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், f of π/2 ஈக்குவல் டு, சோ அதே இதுல அப்ளை பண்ணீங்கன்னா π²/3 பிளஸ் 4 இன்டு சமேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity minus 1 power n by n square into cos nx sum. அப்ப cos nx னா cos of n π/2 அப்படின்னு கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல f of π/2 அப்படின்னா x ஓட வேல்யூ என்னது, x ஸ்கொயர் f of x ஓட வேல்யூ. அப்ப இந்த π/2 அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், π²/4 அப்படின்னு கிடைக்கும். சோ இங்க உள்ள π²/3 உள்ளார கொண்டு வந்தீங்க அப்படின்னா மைனஸ் π²/3 இங்க 4 இன்டு சமேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் 1 பவர் n cos n π/2 பை என்ன இருக்கு நமக்கு n ஸ்கொயர். இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. π²/4 இங்க வந்து மைனஸ் π²/3 இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் π²/12 அப்படின்னு கிடைக்குமா. சோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் 4π²ல 3π² பண்ணீங்கன்னா மைனஸ் π²/12. இந்த 4 ஈக்குவல் சைடு கொண்டு வந்தீங்கன்னா இன்டு 4 அப்படின்னு கிடைக்கும். இப்ப இதுல என்னக்கு பதிலா 1 அப்ளை பண்ணுங்க. இப்ப இதுல என்னக்கு பதிலா 1 அப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 1/1² இன்டு காஸ் ஆஃப் π/2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து பிளஸ் என்னக்கு பதிலா 2 அப்ளை பண்ணீங்கன்னா 1 காஸ் ஆஃப், இந்த இடத்துல 2க்கு 2 கேன்சல் ஆயிரும், காஸ் π/, என்ன கிடைக்கும் நமக்கு 2² அப்படின்னு கிடைக்கும். So next என்னக்கு பதிலா 3 அப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் 1/3², இங்க மைனஸ் 1/1² வரும், மைனஸ் 1/3². அடுத்து பாத்தீங்கன்னா cos 3π/2 கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 1/4² cos 2π அப்படின்னு கிடைக்கும், பிளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு போகும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா cos 0 ஓட வேல்யூ 1, cos π/2 ஓட வேல்யூ என்னது 0வா. இப்ப இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், சோ இந்த சைடு பாத்தீங்கன்னா மைனஸ் π²/12 இன்டு 4 அப்படின்னு இருக்கும், மைனஸ் π²/4 இன்டு 12 அப்படின்னு இருக்கும் ஈக்குவல் டு, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோ இந்த π/2 எல்லாமே 0 ஆயிரும், cos π/2 இந்த cos 3π/2 இதெல்லாம் 0 ஆயிரும். சோ இந்த cos π cos 2π மட்டும்தான் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 1/2². அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா பிளஸ் 1/4². அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா மைனஸ் 1/6² பிளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு கிடைக்கும். இப்ப இதுல இந்த மைனஸ் 1/2² காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 பிளஸ் 1/2². சோ இதுல மைனஸ் 1/2² வெளியில எடுக்கிறோமா. அப்ப இந்த டேர்ம் எனக்கு என்ன இருக்கும், மைனஸ் 1/2². அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ் 1/3² மைனஸ் எக்ஸெட்ரான்னு இருக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா மைனஸ் π²/4 இன்டு 12 அப்படின்னு இருக்கும். இந்த மைனஸுக்கு மைனஸ் கேன்சல் ஆயிரும், 2² எனக்கு 4, இந்த 4 கேன்சல் ஆயிரும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா π²/12 அப்படின்னு கிடைக்கும். சோ செகண்ட் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா சோ இங்க 1/1² 1 மைனஸ் 1/2² பிளஸ் 1/3² அப்படின்றதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா π²/12. அப்ப ஆல்டர்னேட் சைன்ல இருந்தா π/2 அப்ளை பண்ணுங்க, பாசிட்டிவ் சைன்ல இருந்துச்சுன்னா π அப்ளை பண்ணுங்க, அப்படி இல்லாட்டினா r என்ன அப்ளை பண்ணலாம், நம்ம 0 அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நீங்க இப்ப தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சோ நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருப்போம், இங்க நம்ம π²/6 கண்டுபிடிச்சிருப்போமா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு. செகண்ட் சப்டிவிஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம், π²/12. சோ இதோட இது பாத்தீங்கன்னா π²/12 அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம். இப்ப இது ரெண்டையுமே ஆட் பண்ணுங்களேன், 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா சோ இதுல உள்ள இந்த 1/2² பிளஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும், அதே மாதிரி 4 கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 1/1² பிளஸ் 1/3² பிளஸ் 1/5² இதெல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2 இன்டு அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு, சோ இந்த சைடு π²/6 பிளஸ் π²/12 அப்படின்னு கிடைக்கும். இப்ப இதுக்கு எல்சிஎம் 12 எடுத்தீங்க அப்படின்னா 2π² பிளஸ் π² அப்படின்னா 3π² வரும். இந்த 2ஐ இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா by 2 அப்படின்னு வரும். இப்ப இந்த 3ஐயும்
12 கேன்சல் பண்ணீங்கன்னா 4 3s are 12. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 5 square by 4 into 2 8 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷனுக்கு 5 square by என்ன கிடைச்சிரும் நமக்கு 8 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. இப்போ இதுல ஃபோர்த் சப்டிவிஷன் பாத்தீங்க அப்படின்னா சோ நமக்கு f of x equal to நமக்கு என்ன இருக்கு 5 square by 3 plus 4 into summation n equal to 1 to infinity 1 by n square minus 1 power n cos nx. இப்போ இங்க டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா n ஸ்கொயர் இருக்கும், ஆனா நமக்கு கேட்டிருக்கிற சீரீஸ்ல பாத்தீங்கன்னா பவர் 4 இருக்கும். இந்த மாதிரி நமக்கு டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து பர்சிவல்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே பவர் வேல்யூ சேமா இருந்துச்சு அப்படின்னா சோ ரிமைனிங் பார்த்து இந்த ஃபர்ஸ்ட் 3 சப்டிவிஷனுக்கு x ஓட வேல்யூ எடுத்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இப்ப பர்சிவல்ஸ் ஃபார்முலா நம்ம என்ன பார்த்திருப்போம்? 1 by pi integral minus pi to pi f of x whole square dx equal to so இந்த சைடு a0 square by 2 plus summation n equal to 1 to infinity an square plus bn square. so இதுதான் பர்சிவல்ஸ் ஃபார்முலா. இப்போ இதுல நம்ம ஏற்கனவே நம்ம போன சம்ல நம்ம a0 இதே ப்ராப்ளத்துக்கு x ஸ்கொயர் எடுத்து a0 அங்க நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? 2 pi square by 3 கண்டுபிடிச்சிருப்போம். an பாத்தீங்க அப்படின்னா 4 by n square minus 1 power n அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம். bn பாத்தீங்கன்னா 0. சோ ஏன்னா இது ஈவன் ஃபங்க்ஷன்றனால 0 வந்துரும். இப்போ இத வந்து இங்க அப்ளை பண்ணுங்க. 1 by pi integral minus pi to pi f of x என்னது x ஸ்கொயரா? அப்ப x ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா x power 4 dx. இங்க a0 ஸ்கொயர் அப்படின்னா சோ இந்த a0 வேல்யூவை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா சோ நமக்கு என்ன கிடைக்கும்? 4 pi power 4 by 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9 plus summation n equal to 1 to infinity an ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 ஸ்கொயர் பண்ணா 16 n ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா n power 4 minus 1 power n ஸ்கொயர் பண்ணீங்கன்னா minus 1 power 2n அப்படின்னு கிடைச்சிடும். சோ அடுத்து bn வந்து 0 வந்துரும். இப்போ இத வந்து சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் நமக்கு வந்து கிடைச்சிடும். இப்போ x பவர் 4 இருக்கு பாத்தீங்களா? இந்த x பவர் 4 ஈவன் ஃபங்க்ஷன்றனால இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணி லிமிட் நான் 0 to pi ன்னு எடுத்துட்டோம்னா x பவர் 4 dx அப்படின்னு கிடைக்குமா? இப்போ இங்க நமக்கு என்ன இருக்கும்? 4 pi பவர் 4 by 9 பிளஸ் இப்போ இதுல நமக்கு என்ன அப்ளை பண்ணனும்? summation n equal to 1 to infinity 16 by n power 4 minus 1 power 2n. இப்போ இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 தான். சோ மைனஸ் இங்க n க்கு பதிலா 1 போட்டாலும் 2 தான் கிடைக்கும், 2 போட்டாலும் அதே மாதிரி ஈவன்ல தான் கிடைக்கும் 4 ன்னு. அப்ப கண்டிப்பா மைனஸ் 1 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிளஸ் 1 ன்னு மாறிடும். அப்ப இங்க நமக்கு 16 by என்ன கிடைக்கும்? நமக்கு n power 4. இப்போ இத சிம்பிளை பண்ணுங்க. சோ இந்த சைடு உள்ள x பவர் 4 இன்டகிரல் பண்ணீங்க அப்படின்னா சோ இங்க 2 by pi into x பவர் 5 by 5 லிமிட் பாத்தீங்கன்னா 0 to pi ஆம். சோ ஈக்குவல் டு இந்த சைடு அப்படியே இருக்கும். இப்போ x க்கு பதிலா pi அப்ளை பண்ணீங்கன்னா pi பவர் 5 இந்த பைக்கு ஒரு பை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா சோ இங்க எனக்கு 2 pi பவர் 4 by 5 அப்படின்னு கிடைக்குமா? 2 pi பவர் 4 by 5. சோ இங்க உள்ள இந்த 4 pi பவர் 4 by 9 ஈக்குவல் டு உள்ளார கொண்டு வந்தீங்க அப்படின்னா சோ இங்க நமக்கு என்ன கிடைக்கும்? 4 pi பவர் 4 by 9. இப்போ இங்க நமக்கு பாத்தீங்க அப்படின்னா a0 by 2 அப்படின்னு இருக்கும். a0 ஸ்கொயர் by 2 அப்படின்றதுனால சோ இதுல வந்து இன்டு ஒரு 2 இருக்கும், 2 into 9 வரும். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு 2 into 9 அப்படின்னு வரும். சோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 into 9 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஈக்குவல் டு இப்போ இந்த சைடு நமக்கு என்ன இருக்கும்? சம்மேஷன்ல 16 இருக்குமா? இந்த 16 வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா சம்மேஷன் n equal to 1 to infinity 1 by n power 4. சோ இந்த இடத்துல இந்த 2 வந்து நம்ம மிஸ் பண்ணிருப்போம். சோ அதாவது என்னன்னா a0 ஸ்கொயர் by 2 ஆம். a0 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 pi power 4 by 9 இது கிடைச்சிரும். by 2ன்றதால இங்க ஒரு into 2. இப்போ இத நம்ம கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த 4 க்கு 2 கேன்சல் பண்ணீங்கன்னா 2 pi power 4 by 9 இங்க 2 pi power 4 by 5 அப்படின்னு வரும். இத சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா சோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 45 அப்படின்னு வரும். நியூமரேட்டர்ல இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 8 pi power 4 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 8 pi power 4 by என்னது 45 equal to 16 into n க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா இந்த டேர்ம் கிடைச்சிரும். 1 power 4 அடுத்து 2 போட்டீங்கன்னா 2 power 4 3 power 4 plus etc கிடைக்கும். இப்போ இங்க 16 ஈக்குவல் டு சைடு கொண்டு வாங்க. 8 pi power 4 by 45 into 16 கிடைக்கும். சோ இந்த சைடு இந்த சீரிஸ் அப்படியே இருக்கும். 8ஐயும் சோ இந்த 16ஐ கேன்சல் பண்ணீங்கன்னா 2 into 8 16 ஆம். அப்ப pi power 4 by 45 into 2 னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? pi power 4 by 90 ஆம். சோ அப்ப 4th சப்டிவிஷனுக்கு
ஆன்சர் பாத்தீங்கன்னா பை பவர் 4 என்னன்னு கிடைக்கும் 90. சோ இதே தான் நம்ம ஏற்கனவே ரிசல்ட்லயும் படிச்சிருப்போம். சோ இந்த மாதிரி பவர் 4ல இருந்துச்சு அப்படின்னா சோ நமக்கு ரெண்டுமே பவர் டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படின்னா பர்சிவல் ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்படி இல்ல இதெல்லாம் நமக்கு டைம் ஆகும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ரிசல்ட் 8 ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இது எந்த ப்ராப்ளம் கேட்டாலுமே இந்த ஆன்சர் தான் வரும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ் ஸ்கொயருக்கு எடுத்து சால்வ் பண்ணிருக்கோம். இப்ப இதே மாதிரி சோ இங்க உள்ள செகண்ட் क्वेश्चनல பாருங்க f of x equal to 1/2 pi minus x ஆம். இங்க நமக்கு என்ன இருக்கு, நமக்கு டிடக்ஷன் 1 minus 1/3 1/5 plus 1/7. இங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா f of x கொடுத்துட்டாங்க. இப்ப இதுக்கு நம்ம x ஓட வேல்யூ என்ன எடுக்கணும்னு பாருங்க. சோ இதோட ஆன்சர் என்ன வருது அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி f of x எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலுமே சோ கண்டிப்பா இந்த டிடக்ஷன் வேல்யூ பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த ரிசல்ட் தான் வரும். சோ நம்ம வந்து எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னா ஆல் பாசிட்டிவ் அப்படின்னா எக்ஸுக்கு 0 ஆர் பை எடுங்க, மேக்சிமம் ஆன்சர் கிடைச்சிடும். அதே மாதிரி ஆல்டர்னேட் சைன்ல இருந்துச்சு அப்படின்னா எக்ஸுக்கு பதிலா பை பை 2 எடுங்க. இந்த மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல சோ நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டிடக்ஷன் வேல்யூ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நமக்கு வந்து கிடைச்சிடும். சோ இந்த செகண்ட் தேர்ட் ஃபோர்த் क्वेश्चन சால்வ் பண்ணி சோ இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சோ நம்ம இந்த ஃபோரியர் சீரீஸ்ல காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரீஸ் பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் ஃபுல் லென்த் சீரீஸ் பார்த்திருப்போம், ஹாஃப் லென்த் சீரீஸ் பார்த்திருப்போம், அதோட பர்சிவல் ஃபார்முலா பார்த்திருப்போம். சோ அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் டிடக்ஷன் எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். இப்ப இதே மாதிரி இப்ப நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 8ல ப்ராப்ளம்ஸ் ஆன் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். சோ இந்த டாபிக் எடுத்து இதுல ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். பர்சிவல்ஸ் ஐடென்டிட்டி, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதர் ஃபார்மேட்ஸ் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், இது கொஞ்சம் முக்கியம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், சோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन கேட்பாங்க ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல. சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்பாங்க. சோ அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். சோ இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 8ல சோ ப்ராப்ளம்ஸ் ஆன் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல இந்த சப்ஹெட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.